ஒரு காரியத்துல தேவனுக்கு பிரியமான தேவனுடைய வழிமுறைக்கு ஏற்றபடி அந்த காரியத்தை நாம் செய்யாததினாலே அநேக வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் எப்படிப்பட்டதா இருக்குதான், அருவருப்பா இருக்கான். அப்ப ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அப்படின்னா ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி வேதத்தை நீ கேட்கணும், வேத வசனத்தை கேட்கணும். வேத வசனத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணேன்னா அந்த ஜெபத்துக்கு பலனே இருக்காதுன்னு சொல்றார் ஆண்டவர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படி இருக்கும்போது விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபத்தை நீ பண்ணேன்னா அந்த வழியில அந்த வே ஆஃப் பிரேயரை ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இந்த ஜெபத்துக்கான வழிகளை பாத்தீங்கன்னா, முதலாவது நான் வேதத்தை கேட்கணும், வேத வசனத்தை நாம கேட்கணும். இரண்டாவது விசுவாசத்தோட நாம ஜெபிக்கணும். மூன்றாவது நம்முடைய வழிகளை ஒழுங்காக்க வேண்டும்.